சவுத் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியா பீப்புள் வந்துட்டு வேலைக்கு வந்துட்டுருப்பாங்க. இளைஞர்கள் வரும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரியான சாப்பாடு தண்ணி சாப்பிட்டுக்க மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட வறுமை. ஒரு ரூ. 10 சேமிச்சா வந்துட்டு நம்ம வந்து மீதி பண்ணலாமே. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வறுமை இருந்தாலும் அந்த பாக்கு போடுறத நிறுத்த மாட்டாங்க. இவன பண்ணி பாக்க போட்டு மென்னு மென்னு துப்பி துப்பி துப்பியே வேலை பார்த்துடுறாய்ங்கடா. சோறு தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்துட்டு ஒரு ஒரு கேலியா நம்ம பார்த்துட்டு பேசிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது. அதே தான் நாம வந்து வெளிநாட்டிலயும் நாம பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒர்க் பண்ற நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தலகாணி வாயில வைக்கிறது. கூலிப்பு. அப்படி வச்சுக்கிட்டு, அத முகத்தோட ஷேப்பும் மாறிரும். வார்த்தை என்ன பேசுறோன்னு தெரியாது. அத வச்சு 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 வாழ்க்கை எல்லாமே வந்து 20 டூ 25 உள்ளவங்க தான் அதிகமா அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அங்க அவங்கள யோசிச்சு பாருங்க. அதாவது அதுமாரி தான் நம்மள இங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லாம இது பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப கேடு. இன்னைக்கு வந்து வாயில தலகாணி வச்சுக்க அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க வந்து தலகாணியோட தான் வாழ முடியுமே தவிர, தாரத்தோட வாழ முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கூலிப்பு வைக்கிறத தவிர்த்துருங்க.